எப்பவுமே மாநிலங்களின் பறிப்பு, ஒரு ஒரு இடஒதுக்கீடு பறிப்பு இந்த மாதிரிலாம் வரும்போது வேற ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இதை செய்ய வந்தோம், பட் இவங்க இதை சொல்லி தடுக்கிறாங்க அப்படிங்கிறது அது வலதுசாரி தந்திரமாவே இருக்கு. இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் எல்லா மாநிலத்துக்குமே நாங்கள் மக்களவை எண்ணிக்கையை அதிகரிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றபடி கணக்கு 50% ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 850 சீட்டாக மாறப்போகுது. இப்போ நம்ம இந்தியாவினுடைய நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 850 மாறப்போகுது. இப்போ என்ன மாறும்? உத்தரப்பிரதேசத்தில் 80 சீட்டு, அதாவது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தில் 14.7 விழுக்காடு இருக்கு. பீகாருக்கு 40, 7.4 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பங்கு இது இருக்கு, விழுக்காடு ஓட் பெர்சன்டேஜ், அந்த எம்பிகளுடைய பெர்சன்டேஜ். ராஜஸ்தானில் 25 சீட்டு 4.6%, மத்திய பிரதேஷ் 29 சீட்டு 5.3%, மகாராஷ்டிரா 48 சீட்டு 8.8%, தமிழ்நாடு 39 சீட்டு இருக்கு 7.2% நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிற்கான இடம். சரி, இப்படியே சொல்லிட்டே போகலாம்.